இறைவனே, சித்திநாதா, செல்வநாதா, வைகுண்டநாதா, அவசியம் கழகம் உண்டு. ஆனா இத்தனை கணபதி, இந்த செல்வ கணபதி, இந்த தொண்டி கணபதி, மாணிக்க கணபதி, இந்த வைகுண்ட கணபதி அரண்மனையிலே அரசருக்கு முடியலையா? அதுக்கு ஆளு கருப்பு, ஒத்த பணம் ஆடா, குண்டி சட்டியில ஊற விட்ட குண்டி கருப்பா, வானத்துல பறந்து வர மண்ட கருப்பா, ஆகாசக்காளி, அதுல அடிச்சாலி, சக்கம்மா வாக்கு சொல்லு, இந்த அதுகத்திற்கும் பேருக்கும் நல்ல ராசியை உன் வீட்டிலே மகாலட்சுமி குடியிருப்பார். தர்ம பிரபு அந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆதி முதலாகி ஆனந்த படிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே பாதம் பணிந்தோ முந்தல் பாத்திற்கு புகழ் கூற்று காரியங்கள் அனவதியே காரியங்கள் அனவதியே சிவனார் மகனே குணநிதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் கணபதியே கணபதியே அன்னையின் அறிவாக படம் முடித்தார் அப்பனே உலகில் பல வளர்ந்து புகழ் படைத்தார் அன்னையின் அறிவாக பெண்ணு கேட்டு அடப்பிடித்தாய் அப்பனே உலகில் பல வளர்ந்து புகழ் படைத்தாய் அம்பி உடல் இருந்து பள்ளியை மனமுடித்தாய் தர்மத்தின் கீதை தன்னை தமிழனும் கீத்திடும் பாத்திடும் தர்மத்தின் கீதையும் தமிழனும் கீத்திடும் பாத்திடும் ஆசிடும் தித்தின்னு காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் கணபதியே ஆயிரம் கைதட்டியே அத்தனை 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 நெஞ்சார்ந்து நெஞ்சார்ந்து அந்த உறவுகளுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாமி இந்த நாரதரை பாராட்டி கைதட்டிய நம்ம நெஞ்சார்ந்து வரட்டும், சந்திப்போம் சிந்திப்போம். நீ நாரதரா பூ அவருதடா நாடு எதிர்த்து நாடுகள் அந்த மாதிரி அவரு நீ நாரதரா நான் நாரதரா சந்திப்போம் சிந்திப்போம் வரட்டும் பார்ப்போம். சாமி என்னப்பா சின்ன சந்தேகம், நல்லா கேளுப்பா. தாங்கள் தான் உண்மையான நாரதரா? நான் தான் நாரதன். இதற்கு முன்பதாக வந்தவர் அது டூப்ளிகேட் நாரதர். ஓ, தாங்கள் தான் உண்மையான நாரதர்? நான் தான். தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் உடம்பில் சந்தனம் பூசிக்கொண்டல்ல வர வேண்டும். சந்தனம் சொல்லிட்டேன்னு அது 6 கிலோ தேவைப்படுகிறது. ஓ ஓ ஓ, மீண்டும் சரியா சந்தேகம். இல்லப்பா, தாங்கள் தான் நாரதரா? ஆமாம். தாங்கள் தான் உண்மையான நாரதர். பூணூல் தொங்க வேண்டுமே. பூணூல் நமக்கு பூணூல் தேவையில்லை, மாட்டு கயிறு கட்டினா தான் சரியா வரும். சாமி சிறிய சந்தேகம். என்னப்பா, தாங்கள் தான் உண்மையான நாரதரா? வந்திருந்து சந்தேகத்திலே இருக்கானே, நான் தான் நாரதன். தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் மடியில் வீணை தொங்க வேண்டுமே. வீணை செய்ய சொல்லேன், ஆசாரி தண்ணியை போட்டு உறங்கி விட்டார். வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்ல சாமி, உண்மையிலுமே உங்களை பாக்குறதுக்கு தான் உண்மை நாரதர் மாதிரி. அந்த அந்த பாட்டு எப்படி எப்படி அந்த புரியா வரட்டும், சந்திப்போம் சந்திப்போம். சிறிய சந்தேகம், கையில் வைத்துக் கொண்டிருப்பது என்ன? சப்த தாளக்கட்டை. எப்படி? சாரி சாரி கபாலிகலோ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாலோ சிக்கா மங்காலோ சிங்காலோ சிங்கா மங்காலோ
சிங்காலோ 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 மங்காலோ மங்காலோ சிவாயா பாட்டு பாத்தி அந்த வீடியோ மட்ட கொஞ்சம் பார்த்துக்கலாம் செய்யணும். ஒரு நாளைக்கு கலகம் செஞ்சாத என் கலகம் சிறப்பா எடுக்கும். நீங்க யாருன்னு சொல்லுங்க. இது எங்களோட இடம். டக்குன்னு போட்டு போங்க. மேடையில் ஏறப்படாதா ஊருக்கு கட்டுப்பாடு. அது இருக்கட்டும், நான் போட்டுக்கிறேன். அதான்டா ஒரே ஆள் வேலை முடிச்சுக்கிறது. ஆமா, அண்டகுடி அண்ணன் மரியாதை செலுத்திருக்காங்க. ஊரோட கட்டுப்பாடு இருக்கட்டும். எனக்கு மாலை எழுத்து மரியாதை செலுத்தி அண்ணா அவர்களுக்கு. சாமி, இது எங்களோட இடம். ஐயா, இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. யார் இடம்? நீங்க யாரு அப்படின்னு நான் கேட்கணும். நீங்க சொல்லணும். நான் இந்த இடத்தோட காவக்காரன். காவக்காரனா? அப்புறம் ஐயா, இந்த இடம் ஏன் இடம்? நீங்க காவக்காரன் சொல்றீங்க. இந்த இடம் ஏன் இடம்? வந்த காரணம் என்ன? வேகமா சொல்லுங்க, நான் வள்ளியை சந்திக்கணும். தாங்கள் யார்? நான் தான் நாரதர். பொய் சொல்லாதீங்க ஐயா. யார பொய் சொல்ற? யாருன்னு நாரதர் கேளுங்க, ஊர்ல கேளுங்க. யாராவது சொல்ல சொல்லுங்க. அந்த நாரதர் பூவே சுத்த தெரியாதவரு நீங்க நாரதரா? ஐயா, நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. யாரு தேவையில்லாம? என்ன பார்க்கையிலே நாரதர் நீங்க சந்தேகப்படாதீங்க. நான் தான் நாரதருங்கிறேன். இந்த இடத்துக்கு நானே காவல்காரன். சரி, எங்க அப்பா என்னதே காவலுக்கு இருக்க சொல்லிட்டாரு. ஐயா, நீங்க காவல் பாக்குறீங்க. உங்க அப்பா யாரு, நீங்க யாரு, உங்க அம்மா யாருன்னு விவரத்தை சொல்லுங்க. எங்க அப்பா வர்றாரு. ஒன்றுக்குள் ஒன்று உருவானது. நாரத மகரிஷி அவர்களே, தாங்களை தவறாக பேசினாலும் என்னை மன்னித்துக் கொள்ளணும். நானும் எத்தனையோ நாவல் பார்த்திருக்கிறேன். மதுரையில அந்தரக்கட்ட ஆறுமுகா, புதுக்கோட்டையில முத்தப்பா, எத்தனையோ நாவல்கள்லாம் பார்த்திருக்கேன். அவர்களை காட்டிலையும் மேற்கொண்டு பாடக்கூடிய தாங்கள் திரையத்தூர் கார்த்திராஜா நாரதரை நான் இதுவரையில் அடுக்குடியிருப்பு திரையத்தூர் நடுக்குடியிருப்பு கார்த்திராஜா நாரதர் அவர்களை நான் இதுவரையில் முத்தப்பா, சூப்பர் ஸ்டார் முத்தப்பான்னு சொன்னா முத்தப்பாவுக்கு இணங்க திரையத்தூர் கார்த்திராஜா நாரதர். முத்தப்பாவுக்கு அடுத்து வருது. முத்தப்பாவுக்கு அடுத்து வரனா முத்தப்பா செத்து போனார், இவரும் செத்து போனார். முத்தப்பாவுக்கு அடுத்து இல்ல, முத்தப்பா காட்டிலும் பேர் வாங்கக்கூடிய நாரதருக்கு பூரா நல்ல ராஜாக்கு ஒரு ஆர்வப்பா நல்ல அஞ்சரக்கட்ட ஆர்வம். அஞ்சரக்கட்ட ஆர்வம் சொன்னா மதுரையில பேர் போல் வாங்கினவர். ஆமா,
அப்படி வள்ளியம்மன் அஞ்சரை கட்ட ஆறுமுகம்னு அப்பாவுக்கு பேரு, அப்பா இறந்து விட்டாரு. இரியா நீ வேற அவருக்கு நீங்க மாலை ஓட்டியா? இரியா ஏங்க சாமி இரியா சாமி கொஞ்ச நேரம் வர மாட்டேன்னு. அவருக்கு மாலை ஓட்டி எல்லாம் உங்க ஊர் நாடகத்துல? ஆமா நீங்க மாலை ஓட்டி தெரியும், நான் பார்த்தேன். தாத்தாவுக்கு நீங்க தான் மாலை ஓட்டி எங்க ஊர் நாடகம். வள்ளிக்கு தர்க்கம் உண்டாக்குனாரு வருஷூர் பழனியப்ப. அவருக்கு நான் தான் மாலை ஓட்டி. அவருக்கு நீங்க தான் மாலை ஓட்டிய? எனக்கு தெரியும். முத்தப்பாவுக்கும் நான் தான் மாலை ஓட்டேன். முத்தப்பா ஊர் நாடகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு மருதகுடிக்கு திருப்போணம் ஆதிநாராயணன் அப்படியே 5-6 அடி ஓரத்துல வருவாரு. ஆமா ஆமா நல்ல அவருக்கு திருப்போணத்துல வச்சு நான் தான் மாலை ஓட்டேன். ஆமா ஆமா மாலை ஓட்டவும் இது வரைக்கும் யாருமே உயிரோட இல்ல. எனக்கு நீங்க மாலை போட வேணாம். 250 நாடா வாங்கியிருக்கேன். இல்லைன்னா அந்த பையனுக்கு வேற வந்து போறேன் நான் சாமி. அவங்களுக்கு எப்படி இப்ப புகழ் ஓங்குது? அந்தர கட்ட ஆரம்பம் புதுக்கோட்டை முத்தப்பா சொன்னா இப்படி எப்படி பேர் ஓங்கு. நீங்க போடுங்க. நீங்க இந்த திணையத்தூர் காத்திரியாதா நாரதர் நடுக்குடியிருப்பு ஓட்டு வீடு நடுக்குடியிருப்பு ஓட்டு வீடு கார்த்திராஜ் அவர்களுக்கு எங்க அப்பா வேறு பால், அவங்க அப்பா வேறு பால், எங்க அம்மா வேறு சிங்காரம், அவங்க அம்மா வேறு சிங்காரம். என்ன பத்திரிக்கை அடிக்கிறேன் அதானே அவங்க தெரியணும் ஊரு. நீ வேற இரியா ஏயா நாரதருக்கு மாலை ஓட்டு கொடுக்கும் போது நீ வேற ஊட வந்துகிட்டு யாரு இவருதே. அப்ப நான் யாரு? நீ யாரு? ஏன்னா நீ பஸ் ஸ்டாண்ட்ல தெரிஞ்சவரா? அந்த ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா அவர் தானே ராஜா போவாரா அடி பாதி பார்க்கலையா அடி எல்லாம் சொல்லி அது சொல்லி அப்படி நீங்க மரியாதையா பேசணும். மேலை நாகரிகம் முக்கியம். ஆமா இவர் நாரதர் தானே? நீங்க என்ன விஷயம்? நான் இந்த காட்டு காவலாளி. இவர் நாரதர்னா வந்த காவலாளி மாலை விடக்கூடாதா? பைத்திய கலப்பல ஏன் வந்தியே எதுக்கு வந்தியே நாரதத்தை கேள்வி கேட்கணும். ஏன் வந்தைய எதுக்கு வந்தைய? நீ தானடா வர சொன்ன. கலை தெரியுமா தெரியாது உனக்கு? எந்திரியா எப்படி கதை நடத்தணும் தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. கேள்வி கேள்வி சாப்பிட்டீங்களா? யாரு நீங்க? எங்க இருக்கீங்க? ஏன் வந்தீங்க? என்ன விஷயம்? அவரை பத்திர விவரம் அப்பா அம்மா யாரு அப்படி கேட்கணும். அப்படித்தான் கேட்கறேன். ஐயா கேட்கிற வரைக்கும் டக்குனு பதில் சொல்லலாம். மீன் வாங்குனீங்களா சிக்கன் வாங்குனீங்களா? மோரே பாரு மோரே. ஏண்டா பைத்தியக்கார பண்ண என்ன கேள்வி கேட்கறா? என்ன கேள்வி கேட்கற? அப்படி கேட்க கூடாது. சொல்லி தரவா கேள்வி கேட்டாம பாரு. கேள்வி சாப்பிட்டீங்களா? நான் எதுவும் கேள்வி கேட்டாலும் ஈரக்குழந்தை அடிக்க போய் இருடா சும்மா. ஹலோ மரியாதை தேவை. நாங்க எங்க இடத்துக்குள்ள நாங்க விளையாட்டு சத்தத்தை பத்திரமா வச்சிருங்க. நாரதருக்கு காவலாளிக்கும் சண்டை போட்டு யாரு வெற்றி பெறாங்களோ அவங்கதான் பெரிய ஆளு. அப்படியா? அவன் நாரதர் சொல்றான்ல, நீ அவன்கிட்ட பேசி அவனை அசிங்க. அப்ப சரியா கட்டுக்கிறேன். நீங்க திரையத்தூர்ல இருந்து வந்தீங்களா புதுக்கோட்டையில இருந்து வந்தீங்களா? புதுக்கோட்டையில இருந்து நேர கண்ணங்குடி விட்டு. பைத்தியக்கார என்ன நாரதர் மேலவாசி எங்க இருந்து வர்றீங்க? எங்க அப்படி கேளியா? சாமி அவர்களே, நாரத மகர்ஜி அவர்களே, தாங்கள் எங்க இருந்து வருகிறீர்கள்? புதுக்கோட்டையிலிருந்து நானும் கலைக்கண்ணன் ஒரே ரூம்ல இருந்து கிளம்பி மரியாதை பேச சொல்லி என்ன கூட்டி அசிங்கப்படுத்துறியா? நான் அதுக்குதான் இந்த மேடைக்கு நான் நாரதருக்கு வரலன்னு சொன்னேன். வள்ளியை சந்திக்க நேராச்சு. வள்ளியை வர சொல்லுங்க. மன்னித்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் எதுக்கு எங்க இருந்து வரீங்க? நானும் கலைக்கணும். அறையில் இருந்து அங்கிருந்து எத்தனை மணிக்கு புறப்பட்டீர்கள்? 7:45. பைத்தியக்கார பேர வச்சுக்கிட்டு நீ நாரதர்
அம்மா நீ ஹலோ மரியாதை பேச சொல்லியா சாமி மரியாதை பேசுங்க. அங்க என்ன மண்டையில கொண்ட போட்டுருக்காரு, கையில சப்தா எங்க நான் மேலோத்திலிருந்து வரேன். என் பேரு நாரதர், எங்க அப்பா பேரு பிரம்மா, எங்க அம்மா பேரு கலிவாணி, எங்க மாமா பேரு அர்ச்சுனன். கேட்காத கேள்வி பதில் சொல்லக்கூடாது. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் கொண்டே போட்டு மேடை நாகரிக மரியாதை பேசணும். நானும் என் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, மரியாதையை பேசணும். சரி போனா போயிட்டு போனதுன்னு கேட்காத வேலைக்கு பதில் சொல்லக்கூடாது. மேலோத்துல இருந்து எப்படி வந்தீங்க? மேலோத்துல இருந்து ஆகாய மார்க்கம். ஆகாய மார்க்கம்டா? மார்க்கம் மொத்தம் எத்தனை? மார்க்கம் 5. 5 மார்க்கம். மார்க்கம் 5. ஆமா. 5 மார்க்கம் என்னென்ன? சன்மார்க்கம், சர்பத் மார்க்கம். சர்பத்து மார்க்கமா? வெயில் காலத்தில் சர்பத்து எலுமிச்சம்பழத்தை போட்டு குடி. சர்பத்து மார்க்கமா? என்ன பேச்சு பேசுற, தெரியுமா தெரியாதா? சர்பத்து மார்க்கம்னா ஈன பேர சூஸ் மார்க்கம். அசிங்கப்படுத்து நீ தள்ளு. தேவையில்லாம என்ன சொன்ன அவங்ககிட்ட மார்க்கத்துக்கு? சர்பத்து மார்க்கம் நீ இல்ல சொல்ல சூஸ் மார்க்கம். நல்லா வந்து சேர்ந்துருக்க பாரு பைத்தியக்கார பயிலாடே. 4 மார்க்கம்: சன்மார்க்கம், சகமார்க்கம், சூஸ் மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், ககன மார்க்கம். 5 மார்க்கம். இது அது 4. நீ வந்தது நாரதர் ககன மார்க்கமாக வரக்கூடியவன். ஆமா. இவன் ஏன் இவன் நாரதர்? மோரே பார்த்தா நாரதர் மாதிரி தெரியுதா? என்ன ஜாமீன்? ஏன் ஜாமீன்? நொன்னா ஜாமீன். இந்த கொண்ட ஓடுறாரு. கொண்டாடாது உச்சு கொடுங்க. மரியாதையா பேசணும். இங்க இருங்க. தேவையில்லாம கையில இது டேய் இது இது கொண்டாடாது. அப்புறம் இது உச்சு குடும்பிடாது. உச்சு குடும்பியா? ஆமா பொய்யா சுத்திட்டு வந்து நாரதராவே இவன் முகர கட்டையும் தேவையில்லாம பேசுறீங்க. சந்தேகப்பட்டு பேசக்கூடாது. சரி நீ நாரதரா? ஆமா அந்த நாரதர். நாரதர் இல்லாத புராணம் ஒரு புராணத்து பேர் இருக்குல்ல? என்ன புராணம் இருக்கு சொல்லு. 14 லோகம் இருக்கக்கூடிய. ஆமா 14 லோகம். ஜிலம் பாலம் பாலம் மேலம் வாயை குடிச்சு கேட்கற கேள்வி மட்டும் படிச்சு தேவை. சாமி கோச்சுக்கிறாங்க. அசிங்கப்படுத்துறியா? சாமி அசிங்கப்படுத்தாம இருக்கா? பதில் சொல்லு. நீங்க பதில் சொல்றா என்ன? பதில சொல்லு. மரியாதையா பேசணும். பேசுங்க. பதில் சொல்ல சொல்லு. அது சொல்லுவார். எப்ப சொல்லுவாரு? சொல்லுவியா? எப்ப சொல்லுவா? சொல்லல நீங்க எதுக்கு வந்த? அப்புறம் சொல்லணும்ல. இல்ல சொல்லுவாரு. சொல்லணும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லல தூக்கு போட்டு தொங்க விடுறேன். அப்படி பேசு. இல்ல நான் அப்படி பேசியா? இங்க வா. வாங்க. அனைத்தையும் அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ங்கிற 4 யுகத்தில் வரக்கூடியவர் நாரதர். அப்ப நாரதர் இல்லாத புராணமே கிடையாது. ஆனா நாரதர் இல்லாத புராணம் ஒண்ணு இருக்கு. என்ன புராணம் சொல்லு? இருக்கு. என்ன இருக்கு? நாரதர் இல்லாத புராணம் என்ன புராணம் இருக்கு? இது ஏன் இருக்கு? இந்த மாதிரி பேசினீங்கன்னா செகுல அந்த பேர் பாத்துக்க. மகாமுனிவரே நாரதர் இல்லாத புராணம் இருக்கு. ஐயா நடுக்கூடி இருப்ப நாரதரே. சரி நீங்க இருக்குன்னா சொல்ல எதையுமே முறையா பேசு. சும்மா பேசுற நல்லா தான பேசுற. என்ன இப்படி என்ன? நாரதர்னா ஒரு முறை இருக்கு. என்ன முறை இருக்கு? நாரதர்னா இப்படி தான் பேசணும் முறை இருக்கா? முறை பாரு. அந்த கேள்வி பதில் சொல்லலாம். முறை இருக்குல்ல, முறை தள்ளி. நாரதர் இல்லாத புராணம். சும்மா பேசுவடா. ஏன்டா அப்படி பண்ற? உன்னோட பெரிய மிச்சா இருக்கு. என்ன இப்படி இப்படி அவனை கூப்பிடுங்க. பேசு. கோச்சுக்கிறாங்க. அதாவது பதில் சொல்றது பேசத்தான் சொல்லுவேன். சும்மா நின்னுட்டு சொல்லிருக்கோம். நாரதர் இல்லாத புராணம் இருக்கு. அதான் பேசிருக்கோம்ல. சொல்லு. நாரதர் இல்லாத புராணம் இருக்கு. இருக்குடா. அண்ணே முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏன்னா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல அவங்களுக்குள்ள நல்லா இருப்பீங்க. நாடகத்தை கருத்து கூடாது. என்ன உங்களுக்குள்ள பேசிக்கிட்டாலும் அங்கிட்டு போய் பேசுங்க. பேசும்போது பேசுனீங்கன்னா தொந்தரவா இருக்கும். பாடும்போது பேசினா கூட பெருசா தெரியாது. நான் நகைச்சுவை கருத்து கூடாது. டேய் சொல்லுவடா. அதான் சொல்லிட்டானே. என்ன சொன்ன? நாரதர் இல்லாத புராணம் இருக்கு. என்ன புராணம்? ஏங்க நாரதர் இல்லாத புராணம் இருக்கு. அப்புறம் இல்லாத புராணம் என்ன புராணம்? என்ன புராணம்னா இருக்குன்னா பேர் யார் சொல்லுவா? இங்க வா. இருக்குல்ல இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் கேள்வியே கேட்டேன். பேர் சொல்ல சொல்லு. உங்களுக்கு தெரியும்ல.
இல்ல உங்களுக்கு அவன் வாழவன் அது இல்ல அதான் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது தெரியாதுல்ல அவனை பயிர் சொல்றா வெண்ண சொல்றா வெண்ண அப்படி கேளு உங்க பக்கம் உனக்கு பிரச்சனை இல்ல இப்படி கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்திக்கலாம் அவனை 1500 தரேன் உனக்கு அது எங்க உன சொல்லுவாரு சொல்லு விடுங்க நான் சொல்றேன் அடிச்சுடு என்ன புறான்னு தெரியுமா ஐயோ உங்களவா திரையத்தூர் நடுக்குடியிருப்பு காந்திராஜா நாரதர் வாழ்க திரையத்தூர் காந்திராஜா நடுக்குடியிருப்பு வாழ்க நடுக்குடியிருப்பு இல்ல நடுக்குடியிருப்பு கார்த்திராஜா என்ன நடுக்குடியிருப்பு காந்திராஜா அவனை ஏன் வாழ்கன்னு சொல்றப்ப பதில் சொல்லிட்டாருல என்ன சொன்ன கேட்கல உங்களுக்கு உனக்கு கேட்டுச்சா நீ போட நீ சொல்லு உங்களுக்கு கேட்கலையா உனக்கு கேட்டுச்சுல நீ சொல்லு என்னது பதில் புராணம் தானே நாரதர் இல்லாத புராணம் நாரதர் இல்லாத புராணம் ஆனா நானா நோனா உங்களை இருங்க அவசரப்படாதீங்க நீ வாடாங்க சொல்லு நாரதர் இல்லாத புராணம் எந்த புராணம் அப்படி கேட்கணும் சாமி அப்படி கேட்டதுனால பயன் சொன்னான்னு சொன்னேன் சொல்லு உண்மையிலேயே எத்தனையோ நாரதர் வர்றாங்க இந்த மாதிரி வசனம் பேசுறது அவன் முறையா பேசுவான் அருமையான கேள்வி நீ பேசாத எனக்கு காமிக்கல இருடா நீ சொல்லு நீ அவன் அங்கடிக்கிட்ட அவனே நீ கூப்பிடுற சொல்லு அது உங்களை பாக்குறேன் பாருங்க பாரு போற நீ பதில சொல்றா உன்னே தானே டேய் பதில சொல்றா சொல்லுவங்கள போடாடா ஒரு மரியாதையா பேசுங்க என்ன மரியாதை என்ன மரியாதை போடாடான்னு பேசுறீங்க சரி அவன் சொன்னால உனக்கு கேட்டுச்சுல சொல்லு என்ன பேரு புராணத்துக்கு பேர் என்ன புராணம் வந்து கையெடுங்க என்னை தொடாதீங்க நான் சுத்தம் இல்ல சொல்லி தொலை சாமியா இருக்கீங்க நீ வாட்டுக்கு என்னை தொட்டுக்கிட்டு வரும்போது மீன் இருந்துட்டு இருக்கட்டும் நீ சொல்லு நாரதர் இல்லாத புராணம் அதான் கேக்குறேன் அப்படி கேட்கணும் அப்படித்தாண்டா கேட்டேன் அருமையான கேள்வி கேட்டீங்க மக்களுக்கெல்லாம் தெரியணும் இந்த கேள்விக்கு பதில் மக்களுக்கெல்லாம் தெரியணும் அற்புதமான கேள்வி நாரதர் இல்லாத புராணம் அவன் பதில் சொல்லிட்டானா இன்னும் சொல்லல அப்ப சொன்னானே எதுக்கு சொன்னேன் கார்த்திக் ராஜா வாழ்க நீ சொல்லி 2000 ரூபா எடுத்திருக்கேன் 2000 ரூபாய் காசு கொடுத்தா ஒண்ணுமே இல்லாத சொல்லி வர நீ என்ன டேய் 2000 ரூபாய் காசு கொடுத்தா ஒரு கதையில ஒரு புராணத்தை அவன் சரியா சொன்னா எப்படி சொல்லுவ நீ 3000 தரேன் அங்க யாரா நாரதர் சம்பந்தம் இங்க பேசிட்டு இருக்கான் தேவையில்லாம பிரச்சனை நீ கூட்டி அசிங்கப்படுத்துறியா அப்ப நான் தான் நாரதருக்கு வரல இந்த மேடைக்கு வரலன்னு சொன்னேன் அப்ப என்ன கூட்டி வந்து நீ அசிங்கப்படுத்துறியா கூட்டு வந்து ஒரு வேலை அவரை போய் கேளு அடிச்சு தலை வலிக்கு ஆணும் மோரையும் நாரதர் மோரைய பாரு டேய் யுகம் எத்தனைடா எத்தனை யுகம் என்ன யுகம் 1ஆவது யுகம் 2ஆவது யுகம் 3ஆவது யுகம் 4ஆவது யுகம் ஏய் யுகத்துக்கு பேர் கேட்டேன் சொல்லுங்க அப்புறம் தெரியாம வந்திருக்கோம் தெரியும்னா சொல்லு எங்க அப்புறம் தெரியாம இருக்கான் அதைத்தான் சொல்ல சொல்றேன் சொல்லுங்க யார் நாரதர் அந்த நாரதர் அப்ப நீங்க பதில் சொல்லணும் சொல்லு எங்க வந்தாலும் எந்த கட்டினா அப்புறம் தெரியாம நாரதர் வச்சு போட்டு வருவாங்க அதைத்தான் தெரிஞ்சா சொல்லுங்கிறேன் அப்ப நீங்க சொல்லுங்க நானுங்க யுகத்தை டேய் அப்ப நான் நாரதர் ஒத்துக்கிறியா சொல்லிட்டா சொல்லுங்க பாப்பா எப்படின்னு இல்ல இங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா போட்டிகள்ல நீ நாரதரா நான் பாப்போம் ஒண்ணு இந்த இடத்துல நீங்க தோக்கணும் நான் ஜெயிக்கணும் சரி ரஜினி முருகன் இவர் சிவகார்த்திகேயா இவர் சூரி இவர் 2 பேரும் முகரையும் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா பொழியறது மாதிரி ஒண்ணு அங்கிட்டு கரண்டா வட்டி மாதிரி ஒண்ணு காப்பி சொல்லு டேய் கை கொடுங்க சார் இது என்ன பீச்சாங்காய் கொடுக்குறீங்க சரி சொல்லி தொலை நான் பொம்பளை எல்லாம் பீச்சாங்காய் வாங்கிடுவேன் சொல்லு இல்ல சூரின்னு சொன்னீங்களே இந்த மேல 15 பவுடர் போட்டு ஐயாப்பா 6 கோடி 8 கோடி சம்பளம் வாங்குறாரு இப்ப போட்டினா ஒரு முடிவு இருக்கணும் தண்ணி நல்லா இருக்கா காபி அண்ணனுக்கு ஒரு காபி ஒரு காபி வாடா பேசுறது புரியுதா புரியலையா அந்த பேசுறது புரியாது நீங்க வந்து போய் பாட்டு பாட சொன்னா கலகல தலகல பலகலாட்டுக்கிட்டு போய்
அதெல்லாம் என்ன மகன யகன ரகன சகன யகன ரகன தகன ககன. யாருக்காவது புரியுமா? இப்ப நான் பாட்டு ஏன் உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி அடி மாதம் காத்த அடிக்க அம்மி கொஞ்சம் அப்படி பண்ண நானா பாடினேன். தகல பகல தகல பகல தகல பகல பாடினது யாரு தெரியுமா? எங்க தெரியாது. யார் பாடினது? அவரு ஓனர் முனியாண்டி. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது. முனியாண்டி யாரு? அவங்க பெரியப்பா மைன் தானே. பாலசுப்ரமணியம் அவர் கர்நாடகா. யாரு? கர்நாடகா ஆந்திராவோட நினைக்கிறாரு. ஒன்னு எடுத்தது பாலசுப்ரமணியம் எங்க அம்மாவும் தாய் மாமே. என்ன முறை மாலை கட்ட முறையா இருக்கு? பாலசுப்ரமணியம் உங்க அம்மாவும் தாய் மாமனா? அம்மா அம்மாவும் பாலசுப்ரமணியம் கட்டியிருந்தேன். அப்புறம் கட்டி விட்டு அவருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டேன். வந்து அப்புறம் தாமா வந்து மறுபடியும் ஐயனாருக்கு நேற்றுக்கடை வச்சு அவன் உள்ள வச்சிருக்கா பாரு. நல்ல உள்ளையா அழகு. அவங்க அப்பா தங்கமான ஆளு, நல்ல மனுஷன் அவங்க அப்பா. சரி நீங்க யாரும் சொல்லுங்க. நேரம் ஆயிடுச்சு. நான் வள்ளியை சந்திக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ வள்ளியை சந்திச்சு என்ன பேசுவ? பைத்தியக்கார நல்லா ஏதாவது வந்துட போகுது. முகரை பாரு முகரை. நேரத்தோட நீ மரியாதையா பேசணும். என்னடா மரியாதை? தேவையில்லாம மேடையில தேவையில்லாம பேசணும். சும்மா விட்டுக்கிட்டு என்ன புராணம் புராணம் இருக்க ஆளு எங்க அண்ணன் கையில கை வைக்கிறது. ஆள்ல கை வச்சா போட்டு வந்தாங்க. என்ன பிரச்சனை? ஒரே பேசல என்ன தெரியாம இருக்கோம்னா சரி சும்மா விளையாட்டுக்கு பேசுனா என்ன விளையாட்டுக்கு பேசுறேன்? உங்களுக்கு பேசுங்க. நீ வா. நீ அங்க உட்காந்துருக்க யார்? சரி வா தம்பி. நாம் போடுகின்ற வேஷம் இருக்குல்ல, சரி முதல்ல அந்த வேஷத்திற்கு என்னெல்லாம் தேவை, நம்ம என்ன பேசணும், எதை பேசணும் சரியா தெரிஞ்சு புரியுதா இல்லையா? அவை அனைத்தும் எல்லாமே எனக்கு சரியா இருக்கனால வந்திருக்கேன். அவர் போடுற வேஷத்துக்கு என்னென்ன தேவைன்னு உனக்கு தெரியுமா? தம்பி தெரியுமாடா? 4000 தான். 8,500. மறுகுடியிருப்பு கார்த்திகாதா நாரதர் வாழ்க. இந்த ஓனால கூட்டி கொண்டு யாராவது கட்டி வைக்க தாங்க முடியல எனக்கு. டேய் பாட்டுக்கு நாரதர், பாட்டுக்கு நாரதர் அப்படின்னு ஒரு சொல் உண்டு. ஆமா. இந்த பாட்டுக்கு நாரதன்ற பேர் ஏன் தெரியுமா? இருக்குல்ல. ஏன்? ஏன்னா பாடல்ல சிறந்தவர் நாரதர். அதுக்காகத்தான் பாட்டுக்கு. சரி, ஒரு பாட்டுக்கு என்ன தேவை? பாட்டுக்கு என்ன தேவைன்னா இசை, தாளம், ராகம். இசை வேற, ராகம் வேற. ராகம் தாளம் வேணும். ராகம் எதனை அடிப்படையாக கொண்டது? ராகம் எதனை அடிப்படையாக கொண்டு பேசி வைத்த கலக்குண்டவா மாறியா இருக்கு. கலக்குனால ராகம் எதனை அடிப்படையாக கொண்டது? அது நீ நில்லு, நான் பார்த்து. பொம்பளை பிள்ளைய கேட்டுச்சு, சத்தம் கடிச்சுலாம் இருந்தாலும் இங்கே இருக்க மாட்டாங்கப்பா. ஐயா ராகம்னு என்ன அடிப்படைன்னு கேட்குறீங்க? எதன் அடிப்படையில் ராகம்? ஒரு நாகம்னு சொன்னா ஒரு இசைக்கு வரும். ஒரு இசைன்னு இருந்தா ராகம் இருக்கணும். கேட்கற புரியுதா? எதை கொண்டு ராகம் உருவாகிறதுன்னு கேட்கிறேன். திணையத்திற்கு பஸ் இருக்கானே, சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே. இருக்கு இருக்குதா? எனக்கு தெரியும். எது என்னங்க இப்படி கேட்டுக்கிட்டே அவங்க சும்மா விட்டுக்கிட்டு என்ன ராகம்னா இசை, இசைன்னா பாட்டு. ராகம் ராகம் எதனால் உருவாகிறது? எதை கொண்டு ராகம் உருவாகுதுன்னு கேட்கிறேன். ஐயா ராகம் எதனால் உருவாகுதுன்னா மைக் போட்டா ராகமா பாடும். டேய் நம்ம பாடினால அதுக்கு பேர் ராகம் தான். இந்த ராகம் எதனை அடிப்படையாக கொண்டு உருவாகிறதுன்னு கேட்கிறேன். தம்பி இவர் நாரதர் நீங்க சொன்னீங்க, நீ சொல்லு. எனக்கு இந்த ஆளு யாருன்னு தெரியாது. என்னடா இவ்வளவு நேரம் அவ்வளவு வாழ்க வாழ்க அது சொல்ல சொல்லி காசு கொடுத்தாரு சொன்னேன். இப்ப காசு திருப்பி ஆகிட்டானா? இல்ல அவ்வளவுதான், 4000 சரியா போச்சு. அதுக்கு மேல சொல்ல முடியாது. இவர்தான் நாரதர். இப்படி இருக்கிற கர்மம். சரி சரி, அவர் நாரதர்ல
நீ சொல்லு ராகம் எதனுடைய அடிப்படையில் ராகம் அமைகிறது? ராகம் எதுல உருவாதுன்னு சொன்னா சுக்குமல்லி டீய இந்த காசுல இருந்து அந்த காசுல ஊத்துனால் அது ஒரு ராகம் தான். சொர்ன்னு சத்தம் கேக்குதா? அதான்டா சும்மா இல்ல 850 ரூபா ஒரு புக்கு படிச்சிருக்கா. என்ன 850 ரூபாய்க்கு படிச்சேன் பைத்திய கரப்பல சுரங்களை அடிப்படையாக கொண்டது ராகம் என்பது சுரங்களால் உருவாகுது. சுரம் தெரியும்ல? சரி, மொத்த சுரங்கள் எத்தனை? டைபாய்டு காய்ச்ச, மலேரியா காய்ச்ச, டெங்கு காய்ச்ச, சிக்கன் குனியா, வைரஸ் காய்ச்ச, என்ன அதான் சொரம், சிக்கன் சொரம். சொரமா? ஆமா அண்ணே, சொரம். எரும மாடு இதெல்லாம் உடல்நிலை சரியில்லாததுயா. அப்புறம் சொரம்னா காய்ச்ச தானே. நான் சொல்றது ராக சுரங்கள் இருக்குல்ல, சுரங்கள். ஆமா, சுரங்கள் 7 சுரம் இருக்குல்ல. ஆமா, சாரி காமா பாதனி சட்சம், சட்சமம், மத்திமா, ரிஷபம், காந்தாரம், காந்தாரம், அப்புறம் காந்தாது வெயில் நேரம் காந்து, அப்புறம் குளிர்ச்சி. ஆனா நீ வேஷம் போட்டு வந்தது எப்படி இருக்கு தெரியுமா பாக்குறதுக்கு? கருப்பசாமி வேஷம் போட்டுருக்க ஆளுகளை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கோம். சாமி ஆடும்போது சாமி ஆடுறதுக்கு முன்னாடி வேஷம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல. நீ என்ன செய்யற? அடுத்த இடம் வேஷம் போடும்போது மேல இருக்கிறத கலட்டிட்டு உடம்பு பூரா சந்தனத்தை நிறைய அடிச்சு நல்லா நிறைய பூசிக்க. அடுத்த நாள் சொல்லிருந்தேன், 5 கிலோ சொல்றேன். சந்தனம் இருக்கான்னு பார்த்து வந்துடுறேன். ஏய், நெத்தியில மூஞ்சில எல்லாம் சந்தனத்தை பூசிக்க. அப்ப மாலையை போட்டு வந்தீங்கன்னா அருமையா இருக்கும். சரி, போட்டுருவோம். என்ன புரியாது பொல்லாது. மாலையை பரல போட்டுருவோமா? இங்க வேணாலும் போடுவான். மலைப்பறையில போட்டுருவோம். சரி, நல்லா இருப்பீங்க. உனக்கே மலைச்சாச்சிக்கு ஒரு மாதிரி உறுத்தல. இவனை போய் நாரதங்கிறிய பிடிச்சிரு. இவனை போய் நாரதங்கிறிய உனக்கு உறுத்தல மலைச்சாச்சி உறுத்துச்சு. அப்புறம் ஏன் போட சொன்னேன்? 5000 தரேன். ஏன்டா காசுக்காக என்ன வேணாலும் பண்ற பைத்திய கரப்பல? என்ன டேய், நல்லா பாடுறா டேய், நாரதங்களா பாடுறான். அதே முகத்தை அப்படி வைக்காதே. நடுக்குடியிருப்பு கார்த்திகாசா நல்ல தேசம் போட்டு பொறியடல வைக்கிற மாதிரி இருந்துட்டு மோரே பாரு. அதான் கூப்பிடுறான். நம்மளும் ஜெயிச்சா. நாரதர் நம்மகிட்ட பயந்து ஓடிச்சாரு. பிடிச்ச மாதிரி சொன்னா பயம் இருக்குன்னு வேற வழி இல்ல. பயம் இருந்தாத்தே. அப்ப மணியண்ட பிரபு பயம் இருந்து நாரதர் தெரிச்சு ஓடிச்சாரா? பேச முடியே பயம்னா வாரு. இப்ப பேசியிருந்தோம்னா இதே நம்மகிட்ட வந்து இந்த சாமி ஜெயிக்க முடியுமா? அதான் சொல். நம்ம எத்தனை போய் எத்தனை பேரை பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்பா மணியண்ட பிரபு, தம்பி சூர்யா, கண்ணே வெள்ளையம்மா. அது கட்டப்பம்மனால, இது வள்ளிருமனா. பாட்டில் வெள்ளையம்மா வெள்ளையம்மான்னு கட்டவும் நடமா வெள்ளையம்மா. நான் இதுல தான் இருக்குன்னு நினைச்சேன். செல்லாம் ஆடா. ஆத்தங்கரையில காத்து கிடக்கிறேன் ஆவாரம்பு போல. அத்த மகளே எப்ப வருவ? 5 மணிக்கு மேலே கொல்லப்புறத்துல தூங்கணுமே. அப்புறமா கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ. கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ. அப்பதே ஒன்று நாரதர் எடுத்து சொல்லியாரு. ஆமா ஆமா. மானே மயிலே மரகத கோயிலே
கூப்பிட்டீங்க? இன்னைக்கு ஆள் வந்திருக்கா. யார் வந்திருக்கா? அவர் யாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஐயா நாரதர் வந்திருக்கிறார். நாரதர் வந்திருக்கா? ஏங்க 2 புருஷங்களை நீங்க 2 பேரும் சமாளிக்க முடியலையா அவரை? சுத்தியில காமிக்கிறாங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வங்கி விழலாம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வங்கி விழலாமா? ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. குலப்பண்பிலே சிறந்த முறைகளாவது வந்தவரை பிடித்தால் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு. ஆனா அவங்க சும்மா இருந்தாலும் நீங்க சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க எங்க 2 புருஷனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க நம்பர் 1 வாங்க. நம்பர் 2 இல்லங்க. அது போச்சுன்னு வச்சுக்க 8500 ரூபா காசாடா முக்கியம். அதனால கனெக்டிங் இருக்கு. சரி நான் என்னத்த சொல்ல, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏங்க 2 பேரும் நல்லா இல்லையா? இவங்க 2 பேரோட இருந்து நீ நாகமா தான் போவேன்னா அதுக்கு நான் என்ன செய்யறது? நாங்க என்னங்க மாசமா வேணா போவோம், மாசமா போகாது. மாசமா போகாதுன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுதான் பிரச்சனையே. இப்ப புரியுதால? சரி விடுங்க. டேய். நீங்க எது கொடுத்தாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் மட்டும். இரு, என்ன பண்ற? அது சும்மா நாய் மாதிரி மோந்து பார்த்துக்கிட்டே தெரியும். ஒத்தையில நிக்க பயமா இருக்கு சாமி. இவ்வளவு நேரம் ஒத்தையில நாள் நின்ன, இப்ப என்னடா பொம்பளை படம் வந்தோட போய் இப்ப உரைச்சிக்கிட்டே நிக்கிறேன். இல்ல இப்படி அங்கிட்டு போங்க. ஆடும் போற கட்டையில நின்றுட்டு இடத்தினுடைய தலையை கூப்பிட்டு பாத்தியா? நம்மனால பயம். தங்கச்சி கையில் என்ன மாப்பிள்ள தொங்குது? இந்த எம்புட்டு நாளா தொங்குது. மனசுல பாட்டுத்தான் இருக்குது.
இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். தங்கச்சின்னு பொறுப்பா நீங்க இருக்கீங்க. அங்க பாருங்க அண்ணன். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் சாமி வந்திருக்கார். நாரத மகன் இந்த பிள்ளை விட மாதிரி அழைத்து வருக பார்க்கலாம். வாங்க சாமி வாங்க. பாதாம் பிஸ்தா சுபான ஏன் காது போட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறேன். அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். வரவேண்டு வரவேண்டு சாமி வந்தாரை வரவேற்பது விழப்பண்பு வந்தவருக்கு வரவேற்பு.